பண்டிகை கொண்டாடி முடிச்சாச்சு. ஆனாலும் நம்ம நிலைமை என்ன, ஹோட்டல்லையே சாப்பிட இருக்கு. நான் ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைப்பான், சாப்பிட்டுலாமே. எத்தனை நாளைக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு யோசிக்கிறேன். நானும் விளம்பரம்லாம் போட்டு பார்த்தாச்சு, ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டம்தான் ஐயா, மனைவி இல்லைன்னா கஷ்டம்தான். நம்மளை சரி மனைவி இருந்தாவே நிறைய பேர் சமைக்கிறான், நமக்கு சமைக்க கூட முடியல. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு வேலைக்காரன் கிடைப்பானா? நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒருத்தரும் கிடைக்க மாட்டேங்கானே. என்ன செய்யலாம்? சரி பேப்பர்ல விளம்பரம் போட்டா நிச்சயமா கிடைப்பான், வந்துருவான்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு தெரியப்பா. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தோம், கீழே சொல்றாங்கன்னு கீழே சொல்ல வந்தாச்சு. 5வது குறுக்கு தெருக்கு எப்படி வந்து தெரியல, 3 குறுக்கு தெருக்கு அனுப்பிச்சு, 4வது நல்லா இருக்கு. எங்க அப்பா ஏன் 5வது குறுக்கு இன்டர்வியூ வந்திருக்கிய எப்ப நம்ம கூட்டு நிறைய தான் இருக்கு, நம்மளுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ அப்பா பாப்பா ஏ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது யாரை கூட்டி வச்சா? இப்போ உங்களோட பர்சனாலிட்டியா இருக்கும் பார்த்தீங்களா, அவன் எனக்கு எடுத்துரும். கேட்டு பார்ப்போம். ஐயா இப்ப யார் நம்மளே பெரிய வீடா இருக்க. ஐயா என்னையா நல்லா இருக்கீங்களா? ஏ அப்பா சமூக நல்ல பெரிய இடம் தான், மத்திய பிரதேசமா வளர்த்து வச்சிருக்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லதா இருக்கேன், நாரிட்டா இருக்கேன். இதை பாருங்களா, யாரு நீ? வேலைக்காரன் தேவை. சமையல் பண்ற கேட்டையா? சமையலா? அது அது ஒண்ணு இல்ல, கரண்டி எங்கேயோ மறந்துட்டே. உள்ள இருக்கு சமையல் பண்ணுவானா? கரண்டி எட்டு வச்சோம்னா மாப்பு எட்டு வந்திருக்கான். இல்ல அப்படி தூக்கு வரை கழுவிலான்னு எடுத்துட்டு வந்தீங்க. பாத்ரூம கழுவி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா. இது இருக்கு மைக்கு கொடுக்கணுமா? கடவுளை இதான் இருக்கும். இல்ல சமையல்ல பண்ண தெரியுமா? சமையல்ல சூப்பரா பண்ணுவேன். சாப்பாடு நல்லா பண்ணுவியா? ரொம்ப நல்லா பண்ணுவேன். டேய் பாரு, எல்லாம் வாழ்றதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொறிச்சல இங்க ஒரு ஜான் எனக்கு ஒரு ஜான் ஓகே, உங்களுக்கு 1 2 3 ஜான் வயிறு மத்திய பிரதேசத்துல வளர்த்து வச்சுட்டு ஒரு ஜான். அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம்டா. வடமண்டிகளுக்கு மட்டும் பெருகிறதுக்கு. ஆமா. ஓஹோ, அந்த வசனத்தை இதுக்கு பயன்படுத்துதீங்களோ? ஆமா, 2024 வருஷத்துல எனக்கு வாக்கு தத்தமே அதுதான். அப்படி சரி, வேலை உண்டா கிடையாதா? என்னது வேலை? உன் பேரு கேட்கறீங்க, பேரு என்ன? பேரா? இடிதாங்கி. பேருக்கு இதுக்கு என்னப்பா சொல்ல? இடிதாங்கி வச்சுக்கோங்க. இடிதாங்கி? ஆமா ஆமா. இடிதாங்கி. அப்போ உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு டேய், என்ன இடிதாங்கி தடிதாங்கி மடிதாங்கி எனக்கு பிடிக்கலடா. பிடிக்கலையா? டேய், நான் உனக்கு வேற பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேலை விட்டு வேற வைக்க வேலை கிடைச்சா போதும்தான். டேய் வா, வந்தாச்சு. வேலைக்கு போ போங்க. வேலை கிடைக்க வா. பேர் வந்துட்டு. பேர் வந்துட்டா? ஆமா. வேற எதுவும் வரலையே? நீ போன போறியா? சரி நானே வரியா? வரணும். போ வாசு. போவாசா? ஆமா. போவாசி? ஆமா. ஏதோ வந்து போவாசி. நல்லா ஏ போவாசு. போவாசா சொல்லுங்க முன்னாடி. எனக்கு ரொம்ப நாளா வீட்டு சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுது. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறேன். டாக்டர் செத்து போச்சுன்னு சொல்றாங்க. வேலைக்கு சேரணும்னா நான் ஒன்று சொல்றேன், பிரியாணி, சிக்கன் பிரியாணி
பிரியாணியா? பிரியாணி சீக்கிரமா ரெடி பண்ணி கொண்டு வா, உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்டுல பிரியாணி எப்படி தள்ளிக்கா? நம்ம வீட்டுல பிரியாணி எப்படி பிரியாணிக்கு போக ஐடியா ரெடி 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 வாங்க. ரெடியா? ஆமா ஆமா ஆமா. அதுக்குள்ளயா? ஆமா புண்ண எல்லா செடுத்து அடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலையும் கிடைக்கலையே. லாஸ்ட பார்க்க ஐயா வீட்டுல போய் தேடி பார்த்தேன், காணும். தங்கக்கா வீட்டுக்கு தேடி பார்த்தா காணும். கீழே சொன்னே தேடி பார்த்துட்டு காணும். கடைசியில நம்ம சர்ச்சு இருக்கு பார்த்தீங்களா, சர்ச்சு அதுலதான் கிடந்துச்சு இந்த பெரிய ஆணி. ஆமா வேலைக்கு லாய்க்கில போடா. அவர் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, மானும் போயிடும். நான் வேற 4 பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தானே பெரியாணி கேட்டீங்க, லாய்க்கு கூடாது சொன்னாங்க முதலாளி. சரி பட்டு வேஷ்டிலாம் நல்ல படப்படன்னு வருது. பேப்பர் வந்துச்சு அன்னைக்கு, ஆளை காணும். பேப்பருக்காரன் எங்க போனான்னு டைமிங்ல வர மாட்டானே. டைலாக் மறந்துடும்டா. அப்பா ஏழு எங்க முதலாளிக்கு தமிழ் பேப்பரே தத்தடிக்கும், இதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க முதலாளி. என்னாச்சு? கீழ சுரண்டைக்கு மாவாட்ட கலெக்டர் வருகை. நம்ம கீழத்துக்கு மாவட்டத்துக்கு வராரா? ஆமா முதலாளி, அது மாவட்ட கலெக்டர். மாவாட்டு கலெக்டர் அரிசி உளுந்து எடுத்து போறாங்க. நீங்க என்னத்த சொல்ல அடுத்து என்ன வச்சு இங்கிலீஷ்ல தமிழ் படிக்கிற முதலாளி இவருதான். நான் உனக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன். அதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், பாத்துக்க. வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு. நம்ம அண்ணன் சந்தோஷம் ரொம்ப விட்டு போட்டு பாப்போம். அது வீட்டு மனைவிகள், வீட்டு மனைவிகளா? வீட்டு மனைவிகள் நீங்க பேப்பராக போடுங்க. நாளைக்கு யாரும் வித்த போறாங்க பாருங்க, எடுத்த போறாங்க தூர பாருங்க. நானும் வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு சந்தோஷப்பட்டேன்டா. ஏ கலக்கோ, திருப்பூர்ல இருந்து பாத்துட்டு உங்களை வித்துலாம் சொல்ல உங்களுக்கு பாருங்களேன். போட்டு சிக்கல் செஞ்சீங்களோ அண்ணே? என்னத்த சொல்ல உங்களை வச்சுக்கிட்டு அடுத்து வர மாட்டானே, நம்ம சொன்னதான் வரும். எல்லாம் அடுத்தது வாழ படுத்து தூக்கிட்டா நினைக்கிறேன். 10 ஆயிட்டேன். கோயில கட்டியாச்சு, சுத்தி ஒரு செட்டப் கோயில் குட்டியாரே அப்படித்தான். மண்டபமும் கட்டியாச்சு, சுத்தி ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்கும், குழுக்குளோன்னு இருக்கும். ஒரே புழுக்கம், கோயிலுக்குள்ள உட்கார்ந்தா புழுக்கமா இருக்கும். கொடைசன் பிரிக்கலான்னு பார்த்தா ஏசி போடாமலே தூங்குதாவே, ஏசி போட்டா நல்லா தூங்கிடுவாங்க. நீ வேற எனக்கு ஓரமா உட்காந்து நல்லா தூங்கணும்ல. போச்சு. சரி கொடைசன் பிரிக்கும். எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் சின்ன அமௌண்ட் தர. யாரோ குழம்பிட்டு இருக்கா, யாரு சீக்கிரம் அண்ணாச்சி போ. அண்ணாச்சி திருட்டு போய் மாதிரி வந்துகிட்டு வந்து என்ன அது நம்ம கோயில் குட்டியாரா? கொரிலா அது இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த கொரிலா மாதிரி இருக்க கோயில் குட்டிங்களே. உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க. அடே அப்பா அண்ணாச்சி யார் இது? நம்ம புதுசா அந்த பக்கம் இருக்கம்பா. சரி அடிச்சு கொண்டிருப்பான். யார் என்ன சொல்றது இல்லையா நம்மள? புதுசா சேர்ந்திருக்காப்பா, அப்படிதான் இருப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதானே? சரி நான் வந்த வேலையை முடிச்சு உடனே போயிருந்தேன். போகும். சரி கடிச்சு வச்சுடுவோம் என்ன. சரி சரி நம்ம கோயில் இருக்குல்ல, அதுல நீங்க தான் பெரிய ஆளு. ஆமா நல்ல பெரிய ஆளு. நம்ம செட்டு போட்டோம், மட்டமும் கட்டிட்டோம். கேட்டுக்கு நல்லதா? அதுல நீங்க நல்லா டொனேஷன் தந்தீங்கல்ல. ஆமா
அதே மாதிரி இருக்கும் சுத்தி ஏசி போடலான்னு இருக்கோம். நம்ம கீழே கோயிலை முடிச்சிட்டியா? சுத்தி ஒரு 20-50 டன்னுக்கு. கோயிலுக்கு ஏசி இருக்கு இப்போ. போடுங்க. எனக்கு வேற பின்னாடி வந்து ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி போடுங்க, வேசி எத்தனை நாள் போடுங்கப்பா. அதான் உங்ககிட்ட இருந்து ஒரு 2-3 கோடி டொனேஷன் தான். ஏசி போட 3 கோடியா? கோயில் கட்டி 2 கோடி வச்சாச்சுல. கல்வெட்டு டேய், இவன் நம்மள தெருக்கோடிக்கு வர வச்சு வேண்டாம். ஆல்ரெடி இங்க முதல்ல அங்கதான் நிக்காரு, அதையும் இழுத்து வச்சிடானே. சார் தலையில ஒழுங்கா சொல்லி கொடுத்த போட்டுதானே சார். உங்க கல்வெட்டு பெருசா கல்றையில கல்வெட்டு ஆமா கல்வெட்டுல எங்க முதல்ல பேர் ஜான் 2 மடத்துக்கு எழுதுறேன். 10 மடங்கு எழுதுறோம். சரி சரி, நம்மகிட்ட இப்போ கேஷா இல்ல, செக்கா தந்துடுறேன். செக் பவுன்ஸ் அது இல்ல இல்ல முதலாளி, பாகிஸ்தான் நாட்டுக்காரன் விட்டு விளாட போறீங்களே பவுன்ஸ் ஏறும் சொல்லுதேன். ஆக்கி கப்பல அதுவும் சொல்லாது. எழுதிருக்குமா? பொறு இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? ஞாபகம் வச்சு பிரியாணி இருக்கா? பிரியாணி உனக்கு வைக்க பிரியாணியா? அந்த நாய்க்கு வாங்க ஏன் நீங்க உள்ள இருக்கு, நீங்க அந்த செக் எடுத்துட்டு வாங்க. கவனிக்க அதை எடுத்து போடுங்க. சரி டேய், வாங்கி ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், பாத்துக்க. ஏ அப்பா இவன் தனியா விட்டு போறிய சரி என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா? என்னடா இது? ஒன்று உடனே மண்டை உடஞ்சிப்பா பிஸ்கட் விட்டு. நீ வேலைக்கு லாய்க்கில. சரி நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருந்தேன். இவன் வந்து தப்பிச்சா போதும். சரி 1 கோடியா 2 கோடியா என்னாச்சு எழுதிடும். நான் அனுப்புறேன், போயிட்டு வாங்க. எழுதி தானம் மூலமா எழுதி. தம்பி தந்து சரி வரும். அண்ணாச்சி நம்ம ஐயா இருந்த வாரம் பாடம் அழைச்சு சொன்னாங்க. நம்ம ஏமா 2000 பாடம் பேப்பரே தகிடத்தம் போடுது. 2000 பாடம் நான் 3ஆவது அடிச்சோன்னு வரக்கூடாது. சரி சரி, முதல் அடிக்கும்னா வந்துடணும். மல்லி போவாசு சொல்லுங்க மல்லி. 2 குழந்தையால் இருக்கா, எனக்கு 1 குழந்தையாக உண்டு. 2 குழந்தையா? மல்லி அது 2 குழந்தையா மல்லி. 1 குழந்தையால ரொம்ப ஓவர். 2 குழந்தையா கேட்க பாருங்க. போன வாரம் யாரோ மல்லியாக்கா வாஸ்தாவல. மல்லிகாக்கா மல்லி அது மல்கியா மல்லி. மல்லிகாக்கா வாசிப்பியே கீழே வந்த மல்லிகாக்கா ஓடி வந்து போறாங்க. சரி சரி, எங்க வாசாங்க ரொம்ப கேவலப்பட்டாங்க. ராசமாக்கா அப்புறம் சிரிக்கிச்சு. நம்மள கீழே வா. சொல்லுங்க. இங்க பாரு, எது கொடுத்தாலும் சும்மா இப்படியா தெரியுது. மல்லி நீங்க தானே சொன்னீங்க நாய் புஸ்கத்தை தூக்கி போட்டு, அதான் நான் அப்படினோ நினைச்சுக்கிட்டேன். ஒரு பண்ணு. இனிமே சொல்லு, இனிமே எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் தட்டுல வச்சு கொடுக்கணும். தட்டுல வச்சுதான் எடுக்கணும். எதை கொடுத்தாலும் எதை வச்சு கொடுத்துடணும் தட்டுல. என் வண்டி அப்பப்போ வச்சு கொடுத்தாலும் எதை வச்சு கொடுத்தாலும் செருப்ப காணுமே. சரி ஒரு நிமிஷம் இங்க வயக்காட்டுக்கு போறீங்களா? ஆமா ஆமா. சரி ஒரு நிமிஷம். அம்மாடி எனக்கு வேலை போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டியே. எதை வச்சு கொடுத்தாலும் எங்க போனாங்க தட்டுல வச்சு கொடுத்தாங்க. எங்க போனாங்க? ஓகே சொல்லுவேன். என்னடா இது? நீங்க தானே தட்டுல வச்சு தரணும் சொன்னீங்க. என்னது கீழே போடுதா கால்ல போடுதா? இல்ல நேரம் 10:30 ஆயிட்டு டைரக்டாவே கால்ல போட்டேன்.
நானே இந்த பெல்ட் லூஸ் ஆகிட்டு வேற பெல்ட் வாங்கி நேரம் இல்லாம வந்துட்டேன். மலலி தூ போட்டுருங்க. ஏய், மலலி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? யாராவது சொல்லு, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள உள்ள கூட்டு போய் உள்ள விட்டு அப்படியா உள்ள விட்டு வந்து உங்களுக்கு தட்டில் வச்சு கொடுக்கணும். வர்ற ஆளுக்கு ஓசரிக்கணும், அபசரிக்கணும். வர்ற ஆளுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. யார் இருந்தாலும் நல்ல தட்டில் வச்சு கொடுக்கணும். எவன் யார் வந்தாலும் நல்லபடியா ஓசரிச்சுவேன். பாருங்களேன், நீங்க வயக்காட்டுக்கா போறீங்க? அப்ப வயக்காட்டுக்கு ஷூ போட்டு பாருங்க. எங்க முதல்ல ஏன் சொல்லி தரலாம்டா? நான் செருப்பெல்லாம் தட்டுல வச்சு கொடுக்கணும். யாரு எங்க பின்னாடி இருந்தா வாங்க வாங்க வாங்க. என்னடா இவன் இங்கிலீஷ் பேச பாக்கீங்களா? பெக்கரா இருக்கா? ஆனா இங்கிலீஷ் பேச பாக்கீங்களா? ஐயா நாடு ஜான்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சிலாம் படிச்சவதா ஐயா. ஐயா மிஸ்டர் பெக்கர்ஜி, இங்க நிறைய பேர் சிரிக்க பார்த்தா ஜான்ஸ் காலேஜ் நிறைய இருக்கு போலயே. அப்படியா? ஆமா ஐயா. அண்ணா இருக்க வடக்குல இருக்கா? அப்படியா? இருக்க. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்க இல்லடா. இந்த பாருங்க பெக்கரா அவரு பாத்துக்காங்க. ஒழுங்கா படிச்சா நம்ம கேட்டிஸ்ட் மாதிரி ஆயிடலாம். ஆமா, நம்ம ஜூனியர் தான். ஆமா, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்க. ஐயா மிஸ்டர் பெக்கர்ஜி, 10:30 தான் நம்ம டைம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அப்படியா? ஆமா, டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு. ஆமா, அது என்ன தொங்குது? என்னது? கழுத்துக்கு கீழே இதா? ஆமா, QR கோடு. QR கோடா? हमारा देश है, डिजिटल इंडिया है, ஓடியே दो मणि है, दो मणि पर्स है, டோட்டல் பேக் காலி है. आवा है, और जीपे फोन पे क्रेडिट कार्ड एक्सेप्टेड है. ஆமா, பேங்க்ல இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவோம். வாங்க பெக்கர்ஜி. ஆமா, கொஞ்சம் இப்படி காத்துருமுங்க. அடே கப்பா, கொஞ்சம் அப்படி காத்துருமுங்க. உலக வரைபடமே தெரியுது. ஐயா, இது எந்த பேஷன்? ஐயா பண்டிலுக்கு எடுத்த புது Dress. நம்ம ஐயா எடுத்தது. ஆமா, புள்ளிங்கோ ஸ்டைல். ஆமாங்க. அது என்ன சரி? அது ஏன் செருப்பாக்கு தொங்க போட்டிருக்கியே? புது செருப்பு கால்ல போட்டா தேஞ்சிரும்ல. அதான் கட்டி போட்டுருங்க. கால்ல போட்டா தேஞ்சிருமா? அதுக்கு தான் நம்ம அக்கா ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்காங்க. என்னது? இந்த ஸ்டூல்ல போட்டு இப்படி ஏறுவாங்க பார்த்தீங்களா? இப்படி. ஓ, அதுக்கு தான் அதா. ஓ, இங்கிலீஷ் அத போட்டுக்கு தேயாது. அப்படியா? ஐயாட்ட சொல்லி வாங்கிரும். கொஞ்சம் மேல வாங்க. மிஸ்டர் பெக்கர் ஐயா. ஐயா, வீட்டுக்கு வந்து பழக்கம் இல்லையா? ஏதாவது போடுங்க. நானும் வந்துதான். முதல்ல ஏசுவாரு, மேல வாங்க. ஐயா, ஏ அப்பா, காலனால மூணு வாங்க, உள்ள வாங்க. ஐயா, முதல்ல ஏசு உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க உள்ள. உட்காருங்க. உள்ள உட்காருங்க. என்ன மிஸ்டர் பெக்கர்ஜி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இதுல உட்காருங்க, மேல உட்காருங்க ஜி. வேற உட்காந்து பழக்கம் இல்லையா? அதெல்லாம் நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. ஏ அப்பா. ஐயா, ஐயா, இது என்ன வெஸ்டர்ன்ல இந்தியன் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தாரு? ஐயா, ஏதோ என்று சொல்லாதீங்க. பாரத்னு சொல்லுங்க. ஆமா, அது வேற பேரை மாத்திட்டாங்க. பாரத்துக்கு. பாரதே. ஆமா, ஹே. ஆமா, ஹே. அப்படியே அமருங்க. என்ன செய்ய? எம்மா எது வச்சு கொடுத்தா தட்டில் கொடுத்து சொன்னாங்க. ஐயோ செருப்புல பரவாயில்ல. எப்பா பிஸ்கோத்தை கொடுப்போம். மிஸ்டர் பெக்கர்ஜி, அண்ணா இருக்கீங்களா? இப்போ முதலாளி வந்தா உங்க வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன். இதே மாதிரி நீங்க இருந்தப்பட கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி கொடுங்கண்ணே. நல்ல உபசரிக்கும்ல? ஆமா, சொல்லுங்க. சாப்பிடுங்க, வெள்ளை சாப்பிடுங்க. வந்தா இப்போ வந்து சொல்லுங்க. பேமெண்ட்ல பிடிச்சிருவாங்களா? குறுக்கு எலும்பு உடஞ்சு முடிச்சு போறேன். எந்த வீட்டெல்லாம் சாப்பிட்டா போல. உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பழக்கார மாதிரி ஒண்ணு விட்டோம்னா என்னடா இது? இல்ல, ஒரே ஒரு வித்தியாசம். இங்க முடி இருக்கு, அங்க இல்ல. இது எல்லாம் ஒண்ணுதான். ஏய், மலடி,
இவன் வேற சேர உடைச்சிட்டான். ஐயா பேமெண்ட்ல கட்டிடக்கூடாதா? ஐயா பேமெண்ட்ல கழிச்சுறாங்க ஐயா. எப்படி அழகா இருக்கார் பாருங்க மிஸ்டர் பெக்கர். யாரு ஒன்று விட்டு சித்தப்பா வந்துட்டாங்க. எந்திடா அப்படியே இருக்க பாருங்க. அடே அடே என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன பிள்ளையா ஆகும்போது என் கையை பிடிச்சுக்கிட்டு கைவீசப்பா கைவீசு இல்லை சொல்றதுக்கு போனா கைவீசு கூட்டு போயிடு. எப்படிலாம் கூட்டு வைக்கியா? அடே ப்ராப்பர்ட்டி சொல்லாத ப்ராப்பர்ட்டி எடுத்து போகணும். மலரி அது உங்க ப்ராப்பர்ட்டி. சொல்லிட்டு போங்க. சொல்லணுமா? அடே அடே அந்த முக்கில் இருப்பேன். ஆமா இதே வேலைக்காரர் சிரிச்சிங்களே என் கூட நீங்களும் வந்து வேண்டியதான். ஆமா நல்ல வேலைக்காரன். புரட்ட பொழுது கொண்டு போகுது. நீ வேலைக்கு லாய்க்கு சொல்ல டேய் உன்னை என்னடா சொன்னேன்? நீங்க தானே முன்னாடி யாரு இருந்தாலும் உள்ள கூட்டு உபசரிங்க. அதனால ஒண்ணு விட்டு சித்தப்பா மாதிரி இருந்தாரு. அதனால உள்ள யாரு எவருக்கு விசாரிச்சு உள்ள வேணாம்னா விசாரிக்கணுமா? இது சொல்லவே இல்லை நீங்க. சரி இனிமேல் விசாரிச்சு உள்ள விடு. கண்டவனெல்லாம் உள்ள விட்டு மாத்தி பேசுதா இருப்பா. விசாரிக்கணும் விசாரிக்க கூடாது. நல்லா இருக்கீங்களா? மாமா வீட்டுக்கு வரதுக்கு முன்னால பஸ் ஏறி வரதுக்குனால போதும் போதும் ஆயிருந்தப்பா. நான் டிராவல் வெயில் வேற என்ன வெயில். அப்பா 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 ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. மாமா வீட்டுல ஏசியை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மாமா மாமாவா? மாமா ஏற்கனவே இங்க அடிப்பிடிச்சு ஏற்கனவே மாமா என்ன பண்ணாரு? மாமா ஓமாங்கனே யாருக்கே சேர விடுறது மைக்கை உடைச்சு விடாது. யார் மாமா இது? வெற்றி வேலை மைக்கு தான் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இது யாரு தெரியுமாடா? யாரு? நம்ம மருமகன்டா. அச்சோ உங்க மருமகனா? ஆமா உங்க ஒரே பொண்ணுக்கு மருமகன். அவன்தான் உங்களுக்கு ஒரு கேன பையன் மருமகனா அமைச்சிருக்காங்க. இல்லாத இருந்தாலும் ஆமா என்ன சொல்லிருக்கீங்க? கேன பையன் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. டேய் வேண்டாம் மாமா. டேய் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியாடா? என்ன சொன்னாரு? என் மகளை வீட்டுக்கு அனுப்பிடுவாரா? வீட்டுக்கு அனுப்பிடுவாரா? கவலைப்படாங்க, அதை நான் இருக்கணும். இவனை திருத்தவே முடியாதுப்பா. டேய் ஜோமனும் சோமனுக்கு என்ன செய்யணும்? போட்டு ஜோமன்